பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். யூடியூபில் நான் கொடுக்கும் செய்திகளை பார்க்கும் எல்லாருக்கும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் என் அளவில்லாத நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 10 இவ்வாறு சொல்லுகிறது: இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக வேறொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 இவ்வாறு சொல்லுகிறது: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், கடைசி நாட்களிலே பிசாசாகிய சாத்தான் தேவ பிள்ளைகளை சங்கரிக்கும்படியாய், தேவ பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாய், தேவ பிள்ளைகளை வேரோடே அழிக்கும்படியாய், அவர்களை வேரோடே பிடுங்கும்படியாய் பலவிதமான பாடுகளை, பலவிதமான உபத்திரவங்களை, சோதனைகளை உண்டு பண்ணி தேவ பிள்ளைகளை சிறுமைப்படுத்தி ஒடுக்குகிறான். பலவிதமான பாடுகளிலே தேவ பிள்ளைகளை தள்ளி, பலவிதமான உபத்திரவங்களுக்கு தேவ பிள்ளைகளை உட்படுத்தி, பலவிதமான சோதனைகளை உண்டு பண்ணி தேவ பிள்ளைகளை வாதிக்கிறான். ஆனால் எந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளை கொண்டு பிசாசாகிய சாத்தான் சிங்கம் போல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறானோ, அந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலே தேவன் தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டு தேவ சித்தத்திற்கு நேராக தேவன் தேவ பிள்ளைகளை வழிநடத்த விரும்புகிறார். தேவன் தம்முடைய விசேஷித்த சித்தத்திற்கென்று, தம்முடைய விசேஷித்த திட்டத்திற்கென்று தம்முடைய பிள்ளைகளை தேவன் உருவாக்கி வழி நடத்துகிறார். பாருங்கள், சிங்க குகை என்றால் என்ன? சிங்கங்கள் மாத்திரமே நிரம்பி இருக்கிற இடம்தானே சிங்க குகை. ஒரு சிங்கத்தின் குகையிலே ஒரு சிங்கம் மாத்திரமல்ல, பல சிங்கங்கள் இருக்கும். சிங்க குகையிலே போடப்படுகிற மனுஷன் எவனும் உயிரோடு சிங்க குகையை விட்டு வெளியே வர முடியாது. அந்த குகையில் இருக்கிற சிங்கங்கள் எல்லாம் அந்த மனுஷனை உயிரோடு விழுங்கிவிடும். அதே போல பிசாசாகிய சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை உயிரோடு விழுங்கி நிர்மூலமாக்கும்படி கடைசி நாட்களிலே பலவிதமான பாடுகள், உபத்திரவங்களை உண்டு பண்ணுகிறான். எந்த உபத்திரவத்தை உண்டு பண்ணி தேவ பிள்ளைகளை சங்கரிக்கும்படி பிசாசாகிய சாத்தான் போராடி கொண்டிருக்கிறானோ, அந்த உபத்திரவத்தை கொண்டுதான் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவ பிள்ளைகளை உருவாக்கி வருகிறார். எந்த சோதனைகளை கொண்டு தேவ பிள்ளைகளை விழ பண்ணும்படி பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ, அந்த சோதனைகளை கொண்டு தேவ பிள்ளைகளை உருவாக்கி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் தேவன் செயல்படுகிறார். ஆகவே உபத்திரவத்தின் குகையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். சிங்கத்தின் குகையிலே எப்படி பலவிதமான சிங்கங்கள் மனுஷர்களை உயிரோடு விழுங்கும்படி, மனுஷர்களை சங்கரித்து நிர்மூலமாக்கும்படி சிங்கங்கள் முயற்சி செய்யுமோ, அதே போல உபத்திரவத்தின் குகையிலே போடப்படுகிற மனுஷர்களை அந்த உபத்திரவங்களை கொண்டு அழிக்கும்படி, அவர்களை சங்கரிக்கும்படி, நிர்மூலமாக்கும்படி பிசாசாகிய சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். பிசாசாகிய சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்பதை உணர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த உபத்திரவங்களை கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய விசேஷித்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொள்கிறார். உபத்திரவத்தின் குகை என்று சொன்னால் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கை, அதுதான் உபத்திரவத்தின் குகை. யார் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உபத்திரவத்தின் குகையிலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உபத்திரவத்தின் குகையிலே யார் போடப்படுகிறார்களோ, அவர்கள்தான் தேவனுடைய விசேஷித்த சித்தத்தை செய்யும்படியாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். எது தேவனுடைய பொதுவான சித்தம்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீதிமான்களாய் வாழ்ந்து நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே காணப்பட வேண்டும். அதுதானே தேவனுடைய பொதுவான சித்தம். அந்த பொதுவான சித்தத்தை பார்க்கலும் தேவனுடைய விசேஷித்த சித்தத்தை, தேவனுடைய விசேஷித்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யார் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே தான் உபத்திரவத்தின் குகை காணப்படும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் பிசாசாகிய சாத்தான் உயிரோடு விழுங்கும்படி, அவர்களை சங்கரித்து நிர்மூலமாக்கும்படி பலவிதமான பாடுகளை, உபத்திரவங்களை, சோதனைகளை உண்டு பண்ணி அந்த உபத்திரவத்தின் குகையிலே தேவ பிள்ளைகளை அழிக்கும்படி பிசாசாகிய சாத்தான் போராடுகிறான். ஆனால் அந்த உபத்திரவத்தின் குகையிலே பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலே வாழ்ந்து வருகிற
தேவ பிள்ளைகளை தேவன் தம்முடைய விசேஷித்த சித்தத்தை செய்யும்படியாய் நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொள்கிறார். ஆகவே தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்தின் வழியாய் வழி நடத்துகிறார். பாருங்கள், ஒரு மனுஷனின் ஆத்மா உலகத்திற்குரிய ஆத்மாவாக இருந்தால் உலகத்திற்கு அடுத்த காரியங்களை தான் நேசிக்கும், உலகத்தை தான் நேசிக்கும், உலகத்தை தான் தேடும், உலகத்தின் காரியங்களை தான் நாடி தேடும். ஆனால் ஒரு மனுஷனின் ஆத்மா தேவனுக்கு உகந்த ஆத்மாவாய் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆத்மாவாய் இருந்தால் அந்த மனுஷனின் ஆத்மா பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தாடும். அந்த ஆத்மா தேவனை நேசிக்கும், அந்த ஆத்மா தேவனிடத்தில் அன்பு கூறும், அந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய நீதியை தேடும், அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த காரியங்களை பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தேடி வாஞ்சிக்கும். அப்படி பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தேடும்படியாய் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தேவ சித்தத்தை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் ஒரு மனுஷனின் ஆத்மா தேவனுக்குரிய ஆத்மாவாய் மாறும்படியாய் உலகத்தை நேசிக்கிற ஆத்மா பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆத்மாவாய் தேவனை நேசிக்கிற ஆத்மாவாய் மாறும்படியாய் அந்த ஆத்மா மறுரூபப்படும்படியாய் தேவன் அந்த ஆத்மாவை உபத்திரவத்தின் வழியாய் வழி நடத்துகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று ரோமர் 12:2 சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா புதியதாய் மாற வேண்டும், நம்முடைய ஆத்மா மறுரூபப்பட வேண்டும். உலகத்திற்குரிய ஆத்மாவாய் வாழ்ந்து வருகிற உன்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆத்மாவாய் தேவனுக்கு உகந்த ஆத்மாவாய் மாறும்படியாய் அந்த ஆத்மாவை மறுரூபப்படுத்தும்படியாய் அந்த ஆத்மா தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மை உபத்திரத்தின் வழியாய் நடத்துகிறார். உபத்திரத்தின் குகையிலே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே தேவ சித்தத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாய் தேவ சித்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவ சித்தம் என்ன என்பதை நீ பகுத்தறிந்து உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதுதான் தேவ சித்தம் என்று அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் உன்னை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். தேவ சித்தத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் உன்னுடைய ஆத்மா மாறும்படியாய் தேவன் உன்னுடைய ஆத்மாவை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். விசேஷித்த சித்தத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதை பகுத்தறிந்து மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் உன்னை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றுவதற்கு ஏதுவான வாசலை உன்னுடைய வாழ்க்கையிலே திறக்கும்படியாய் தேவன் உன்னை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். தேவ சித்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் உன்னை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாகும்படியாய் தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு உன்னை பாத்திரவானாய் மாற்றும்படியாய் தேவன் உன்னை உருவாக்குகிறார். அதற்காகத்தான் தேவன் உன்னை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு அக்னி சோதனைகளை நீ கடந்து வருகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சிங்கம் போன்ற பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்களை நீ கடந்து வருகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் போன்ற ஆழமான சோதனைகளை பிரச்சனைகளை பாடுகளை உபத்திரவங்களை நீ கடந்து வருகிறாயோ, அதன் வழியாய் தேவன் உன்னை வழிநடத்தி அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய விசேஷித்த சித்தத்தை செய்யும்படியாய் தேவனுடைய விசேஷித்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் உன்னை உருவாக்கி வருகிறார். தேவன் உன்னை வேறுபிரித்து எடுக்கிறார். தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். எந்த சோதனையை கொண்டு பிசாசாகிய சாத்தான் உன்னை அழிக்கும்படி போராடுகிறானோ அந்த சோதனை உன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி தேவனுடைய விசேஷித்த சித்தத்தை செய்யும்படியாய் அந்த சோதனையின் வழியாய் தேவன் உன்னை புடமிட்டு உருவாக்கி தேவன் உன்னை பயன்படுத்தி வருகிறார். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். ஆகவே உபத்திரவத்தின் குகையிலே தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசாகிய சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகளை உண்டு பண்ணி சிங்கம் போல நம்மை விழுங்கும்படி நம்மை சங்கரித்து நிர்மூலமாக்கும்படி பிசாசாகிய சாத்தான் போராடினாலும் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஜெயத்திற்காக நமக்கு அனுமதித்து தேவன் நம்மை உருவாக்கி வருகிறார். அவருக்கு உகந்த ஆத்மாவாய் மாறும்படி நம்முடைய ஆத்மா மறுரூபப்படும்படி தேவனை பிரியப்படுத்தி வாழும்படி தேவனுடைய விசேஷித்த சித்தத்தை செய்து தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி வெளியேற பெற்ற மகிமையை சுதந்திரித்து கொள்ளும்படி அக்னி சோதனைகள் வழியாய் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் வழியாய் பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. நம்முடைய தலையிலே உள்ள மயிரையெல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். இதோ உன்னை என்னுடைய உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று
நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஆகவே உபத்திரவத்தின் குகையை பார்த்து பயப்படாதிருங்கள். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை பார்த்து பயப்படாதிருங்கள். நிச்சயமாக தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் தேவ சித்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு உங்களை பாத்திரவான்களாய் மாற்றும்படியாய், உங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உபத்திரவத்தின் பாதையிலே தேவன் உங்களை உருவாக்குகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுதே நாம் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, கிருபை நிறைந்த தேவனே உமக்கு நன்றி. கர்த்தாவே, யூடியூப் வாயிலாக இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கென்று அவர்களை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ சித்தத்தை செய்யும்படி நீர் அவர்களை உருவாக்கி வருகிறீர். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். உம்முடைய சித்தத்தை செய்யும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் அவர்கள் வாழ்க்கையை கிரியை செய்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. பாடுகளை பொறுமையோடு சகித்துக்கொள்ள தேவன் அவர்களுக்கு பலனை தாரும். உபத்திரவங்களை, பாடுகளை, சோதனைகளை சகித்துக்கொள்ள தேவன் அவர்களுக்கு பலனை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையை தாரும், ஆறுதலை தாரும். ராஜா, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தராகிய இயேசு மாற்றும். சோதனை காலம் சீக்கிரத்திலே முடியும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ராஜா, அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக நான் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். ராஜா, இந்த பாடுகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைக்காக மாறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா தீமைகளை கர்த்தராகிய இயேசு நீர் நன்மையாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த உபத்திரவத்தின் குகையிலே நீர் அவர்களை தெரிந்து கொள்கிறீர். உம்முடைய விசேஷித்த சித்தத்தை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய திட்டத்தை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். எந்த நோக்கத்திற்காய் இந்த பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் அவர்களை நடத்துகிறீர் என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். ராஜா, இந்த சோதனை காலத்தில் விழுந்து போகாமல், பின்வாங்கி போகாமல், சோதனையின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவ சித்தத்தை செய்யும்படியாய் இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆவியானோர் வெளியேற பெற்ற ஆறுதலை தாரும். வெளியேற பெற்ற வல்லமை, அபிஷேகத்தை தாரும். அன்பின் கயிறுகளாலே ஆவியானோர் பிள்ளைகளை கட்டி இழுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ராஜா, பாடுகள், உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாமே லகுவாய் மாறட்டும். மலை போல பெரியதாய் இருந்தாலும் எல்லாமே லகுவாய் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ராஜா, இவர்கள் ஆத்மாக்களுக்கு கர்த்தராகிய இயேசு விலையேற பெற்ற இளைப்பாறுதலை தாரும். உம்முடைய நுகம் மெதுவாயும் உம்முடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. அதே போல இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாமே லகுவாய், மெதுவாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தாலே அவர்களை கழுவும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். இந்த செய்தியின் மூலமாய் தேவ பிள்ளைகள் தொடப்படும்படி, தேவ நாமம் அவர்கள் வாழ்க்கையை மகிமைப்படும்படி நற்சாட்சிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சித்தத்தின்படி எழும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.